வணக்கம். இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அயோத்தியில் வெற்றிகரமாக பாஜக ராமர் கோவிலை கட்டி முடித்து திறந்து தேர்தலுக்கான ஆயுதமாக மாற்றி அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் அது அதோட நிற்கலை அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீண்ட கால கோரிக்கை. இன்னும் சொல்ல போனால் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் எல்லாம் அது ஒரு லிஸ்டே வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் 100க்கும் மேற்பட்ட மசூதிகளை இடிக்கணும் தோண்டணும் அப்படிங்கிறதுல இப்போ அதில் அடுத்த கட்டமாக காஷியில் இருக்கக்கூடிய ஞான்வாபி மசூதி, அது தொடர்பாக ஏஎஸ்ஐயினுடைய ரிப்போர்ட்டுமே கூட அங்கே இந்து கோயில்கள் தான் இருந்தது என்பதை போன்ற விஷயங்களை செய்திகளில் கசியவிடப்பட்டிருக்கிறது. அது அடுத்த கட்டமாக பூதாகரமாக்கப்படும் அப்படிங்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. அதனுடைய பேக்ரவுண்ட் என்னங்க சார்? ஆமாம், இப்போ அவங்க 3 கோயில்களை குறி வச்சுருந்தாங்க. அயோத்தியா, காசி, மதுரா. அயோத்தியா, மதுரா, காசி. அயோத்தியாவில் ராமர் பிறந்த இடம் கோதவனும், அப்புறம் மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி, காசியில் ஞான்வாபி மாஸ்க் எங்கள் சிவலிங்கம் எங்களோட கோயில் அப்படின்னு. அயோத்தியாவை ஜெயித்த பிறகே மசூதியை இடித்து, பாபர் மசூதியை இடித்த பிறகு அவங்க 92 அந்த மசூதி இடித்து தள்ளின பிறகு அவங்க வச்ச ரொம்ப ஃபேமஸான கோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார ஹிந்துத்துவ அமைப்புகளோட ஃபேமஸ் கோஷம் ஹிந்தியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அயோத்தியா தோ பஸ் ஜான்கி ஹை, காஷி மதுரா பாக்கி ஹை, அயோத்தியா இஸ் அ ப்ரிவ்யூ, அயோத்தியா தோ பஸ் ஜான்கி ஹை. இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான். அயோத்தியா தோ பஸ் ஜான்கி ஹை, காஷி மதுரா பாக்கி ஹை. அயோத்தியா தான் நாங்கள் ப்ரிவ்யூ, காசி மதுராவும் இன்னமும் இன்னும் அதுதான் மிச்சம்ன்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கோயிலை கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு 32 வருஷம் ஓடி போச்சு. இந்த டிஸ்பியூட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்லி பிஜேபியோட ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 3 இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அவங்க அயோத்தியாவை பற்றி ஸ்டாண்டு தெளிவாக எடுத்தாங்க, மற்ற 2 பற்றி எடுக்கலை. த பார்ட்டி லைன் அண்ட் டெம்பிள் இஷ்யூஸ்னும் போது பிஜேபி கமிட்டட் டு பில்டிங் த டெம்பிள் அட் அயோத்தியா. இட் பாஸ்ட் அ ஃபார்மல் ரெசல்யூஷன் ஒன்லி இன் 1989. அயோத்தியாவில் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவோம் என்கின்றத ஒரு ஃபார்மல் ரெசல்யூஷன் 1989 பிஜேபியோட நேஷனல் லீடர்ஷிப் அட் பாஸ்ட் அ ரெசல்யூஷன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் to construct Ram temple during its national executive meeting held at Palampur town of Kangra district in Himachal Pradesh. 1989ஆம் ஆண்டு ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் கங்கரா மாவட்டத்தில் உள்ள பாலம்பூர் டவுனில் தான் இந்த ரெசல்யூஷனை அவங்க போடுறாங்க. அப்போ தலைவர் ஆஃப்டர் திஸ் ரெசல்யூஷன் பார்ட்டி லீடர் அத்வானி ஸ்டார்டட் ஃப்ரம் சோம்நாத் இன் குஜராத் நெக்ஸ்ட் இயர். அடுத்த ஆண்டு சோம்நாத்லேருந்து குஜராத்லேருந்து அத்வானி ரத யாத்திரையை தொடங்கினார். பட் so far the party has refrained from mentioning Mathura and Kashi disputes. இது வரைக்கும் அவர்கள் தங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கைகளில் காஷி அண்ட் மதுராவை பற்றி இது வரைக்கும் மேனிஃபெஸ்டோ பண்ணதே கிடையாது. 89 தான் அவங்க முதல்ல சொல்கிறாங்க. 80 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஏப்ரல் 6 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 84 மேனிஃபெஸ்டோவில் அதை சொல்லலை, 89லேருந்து இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2022 ஜேபி நட்டா அவர்கிட்ட வாரணாசியில் பிஜேபி தலைவர் வாரணாசிக்கிட்ட பிஜேபியோட அஜெண்டாவில் இது இருக்குதான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கண்டென்ஷியஸ் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் வில் பி டிசைடட் பை கோர்ட்ஸ் அண்ட் த கான்ஸ்டியூஷன். இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய வழிபாட்டு தலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீதிமன்றங்களின் மூலமாகவும் அரசியலமைப்பு சாசனத்தின் மூலமும் தீர்த்து வைக்கப்படும். அண்ட் த பார்ட்டி வுட் இம்ப்ளிமெண்ட் த டிசிஷன்ஸ் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். நீதிமன்ற தீர்ப்புகளை அப்படியே நாங்கள் அமல்படுத்தும்ன்றார். Nadda said that the BJP had passed a resolution on the Ram Janmabhoomi issue during its national executive in Palampur. After that, there has been no resolution. இந்த பாலம்பூரில் 1989 ராமர் கோயில் கட்டும் அயோத்தியாலன்னு நான் பிஜேபி போட்ட அந்த தீர்மானத்துக்கு தவிர பிறகு வேறு எந்த தீர்மானத்தையும் நாங்கள் போடவில்லை என்றார் அவர். Reiterating the BJP slogan on Sabka Saath Sabka Vikas, Nadda said the party wants to take everyone along with the aim of building a strong nation. ஒரு வலுவான தேசத்தை கட்டமைப்பதற்காக அனைவரையும் அரவணைத்து செல்லவே நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்லாம் அவர் பேசுகிறார். ஆர்எஸ்எஸோட ஸ்டாண்டு இன்ட்ரெஸ்டிங்லி ஆஃப்டர் த ஞான்வாபி இஷ்யூ ஹிட் த ஹெட்லைன்ஸ் இன் 2022, RSS chief Mohan Bhagwat said that there will be no campaign around the demand to restore a temple at the site of Gnanvapi mosque in Varanasi and warned that it would be wrong to start spotting a shivling in every mosque. மோகன் பகவத்தோட அந்த ஃபேமஸான வேர்ட்ஸ், ஒவ்வொரு குளத்துக்கிளையும் போய் சிவலிங்கத்தை தேடினா அது விளங்காது, அது நல்லா இருக்காது, அதுக்கு முடிவில்லாமல் போய்டும், நாங்கள் அதை ஆதரிக்கலைன்றார். He referred to the Ayodhya movement as an exemption. அயோத்தியா ஒரு விதிவிலக்கு அப்படின்றாங்க. இதில் இந்த 91 காங்கிரஸ் கவர்மெண்ட் நரசிம்மராவ் கவர்மெண்ட் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 கொண்டு வந்தது, விச் பார்டு எனி சேஞ்ச் இந்த ரிலீஸ் நேச்சர். இப்போ இருக்க மசூதி தான், சர்ச்சு தான், கோயில் தான், எக்ஸப்ட் அயோத்தியான்னு ஒரு பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்தாங்க.
ஆனால் என்ன ஆச்சுன்னா the suit over Gyanvapi mosque in Varanasi moved ahead after a court had rejected the application by the mosque committee which sought dismissal of Hindu-side suit as it violated the Places of Worship Act 1991. இந்த ஞானவாபி மாஸ்கில் வந்து கோயில் அடித்து தான் கட்டினாங்கன்ற அந்த இஷ்யூ வரும்பொழுது இது வந்து 91ஆம் ஆண்டு வழிபாட்டு ஸ்தல சட்டங்களுக்கு எதிராக இருக்குது, அதனால் இதை டிஸ்மிஸ் பண்ணணும்னு கேட்கும்போது அதை நீதிமன்றம், உள்ளூர் நீதிமன்றம் நிராகரிக்குது. அது வேறு இது வேறுன்னு நீ விசாரணையை தொடரலாந்து. அதன் தொடர்ச்சியாக தான் ஏஎஸ்ஐ குழுவை வைக்கிறாங்க, சர்வே பண்ணுறாங்க. நேற்று ரிப்போர்ட் அவன் லீக் பண்ணியிருக்கான். அது மசூதி கீழே வந்து கோயில் இருந்து, கோயில் வச்சுட்டு தான் ஞானவாபி மசூதியை கட்டினானுங்கன்னு. But in the case of Shahi Eidgah Mosque in Mathura, the Supreme Court has recently stayed the execution of Allahabad High Court. மதுரா கேஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அங்கே அதை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கமிட்டியை வந்து தடை பண்ணிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த தடை பற்றின ஃபர்தர் அப்டேட் இல்லை. பட் திஸ் கேஸ் மைட் ஸ்லிப் த்ரூ த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 ப்ரொசீட் ஃபார் இந்த வழக்கம் காசியை போலவே மதுரா வழக்கம் 91 வழிபாட்டு ஸ்தல சட்டங்களின் கீழ் வராது என்று சொல்லி அதுக்கும் இவர்கள் உரிமை கொண்டாடக்கூடிய அந்த போராட்டம் தொடரும் என்று தான் கருதப்படுகிறதுன்னு ஒரு கருத்து நிலவுது. ஸோ இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி இது வரைக்கும் அக்ரஸிவாக ஸ்டாண்ட் எடுக்கல காசி அண்ட் மதுராவில். இதில் காசி வந்து மோடியோட தொகுதி, வாரணாசி வந்து மோடியோட தொகுதி. அங்கே போய் வந்து நீங்கள் 92 நடந்த மாதிரி மசூதியை இப்போ ஏஎஸ்ஐ வந்து நேற்று நைட்டு வந்து ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை லீக் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஏன்னா இப்போ 2 பேருக்கும் கொடுக்க சொல்லி கோர்ட் சொல்லிடுச்சு. அவன் வந்து ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை வச்சுட்டு அது வந்து அவுரங்கசீப் காலத்தில் அதை இடிச்சுட்டு தான் கட்டினானுங்கன்றான். இது இன்றைக்கி நாடு இருக்க நிலைமையில ஏஎஸ்ஐயோட நம்பகத்தன்மை என்பது என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் அது உண்மையிலே ஒரு வாதத்தை அடிச்சுப்போம். எஸ், மசூதியை இடிச்சுட்டு தான், கோயில் இடிச்சுட்டு தான் மசூதியை கட்டினானா. இன்றைக்கி நீ வந்து 500-400 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அநீதியை இன்றைக்கி நீ வந்து தட்டி கேட்க முடியுமான்ற கேள்வி தான். 500 வருஷத்துக்கு முன்னால் நடந்த அநீதியை இன்றைக்கி நீங்கள் சரி பண்ண முடியுமான்றது தான் கொஸ்டினாக இருக்குது. ஆகவே இந்த சிச்சுவேஷனில் ஒரு நாகரிக சமூகம் இதை எப்படி கையாளும்? இதெல்லாம் நம்ம அனுமதிக்கலாமா? இதை அனுமதிச்சோன்னா நாளைக்கு எங்கே போய் நம்ம நிற்போம்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரைஸ் ஆகுது. பட் இது வரைக்கும் பிஜேபி வளர்த்து விட்ட அந்த அரசியல் என்பது இன்றைக்கி எங்கே வந்து நின்று இருக்குன்னா, அது புதிதாக வந்து பூதங்களை வெளியில் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்குது. மோடி கவர்மெண்ட்டால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? இதுதான் கொஸ்டின். ஏன்னா ரொம்ப உத்தமர் மாதிரி மோகன் பகவத் பேசுகிறாரு. ஒவ்வொரு மசூதி கீழையும் ஒவ்வொரு குளத்துக்கீழையும் போய், ஏன்னா அந்த குளத்தில் சிவலிங்கம் இருக்கணும், ஒவ்வொரு குளத்துக்கீழையும் போய் நீ வந்து சிவலிங்கத்தை தேடினா, மசூதின்ற வார்த்தை அந்த வாய் இருந்தால் அவர் மோகன் பகவத் அவருடைய வாயிலிருந்து வரவில்லை. ஒவ்வொரு குளத்துக்கீழையும் போய் நீ வந்து சிவலிங்கத்தை நீ தேடினா வந்து அது முடிவில்லாமல் போயிடும், இதுக்கெல்லாம் இடமே கிடையாது, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு அவர் சொன்னது ஒரு பண்பட்ட வார்த்தைகளாகப்பட்டது. ஓகே, ஆர்எஸ்எஸ் திருந்தெடுத்து போயிடணும். ஆனால் இந்த மாதம் ஆர்கனைசரோட அதிகாரப்பூர்வ மாத இதழில் வந்த தலையங்கம், அயோத்தியில் ஜனவரி 22 கோயில் திறக்க போகிறாங்க, இது ஒரு தொடக்கம்தான், இன்னும் நிறையா இருக்குன்னு எழுதுகிறான் மறைமுகமான மொழிகளில். இது ஒரு தொடக்கம்னு அவன் சொல்கிறது, இன்னும் நிறையா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ மோகன் பகவத் சொன்னதுன்றது சும்மா வாய் வார்த்தை, இவனுங்க திருந்தலைன்றதை தான் காட்டுது. இந்த பின்னணியில் பார்க்கும்பொழுது நேற்றைக்கு ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை லீக் பண்ணதுன்றது ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். மோகன் பகவத் ரொம்ப பெருந்தன்மையாக பேசினார். பிஜேபி வந்து 1989 பிறகு வேறு எந்த ரெசல்யூஷனும் போடலன்னெலாம் நம்ம வந்து நிம்மதி பெருமூச்சு விட முடியாது. மதத்தை மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு இது போன்ற விஷயங்கள் வந்து லட்டு மாதிரி அவங்களுக்கு. ஆகவே அவங்களால வேறு எதை செஞ்சும் கட்சியை வளர்க்க முடியல, தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியலன்னா கடப்பாறை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு மசூதியாக இடிப்பானுங்க. அதுக்கு நீதிமன்ற தீர்ப்புகளை காரணம் காட்டுவானுங்க. இதை வளர்த்து விட்ட கட்சிகள் தலைவர்களால் கூட வந்து இந்த கும்பலை கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் இதில் இருக்க ஆபத்து. அந்த ஜெனோம் இஃப் இட் இஸ் லெட் அவுட் ஆஃப் த பாட்டில் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்னுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மதவெறி என்கின்ற அந்த பூதம் கண்ணாடி குடுவைக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அது வாங் கண்ட்ரோலில் இருக்கும். நீ அதை அவுத்து விட்டுட்ட, திறந்து விட்டினா அது கண்ட்ரோலுக்கு நீ போயிடுவேன். நீ நினச்சா கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த நிலைமையை நோக்கி தான் இன்றைக்கி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சென்று கொண்டிருக்கிறார்கள். மோகன் பகத் ரொம்ப பெருந்தன்மையாக பேசினார். ஒவ்வொரு குளத்துக்குழையும் சிவலிங்கத்தை தேடினீங்கன்னா நாடு உருப்படாதுன்றத பெருந்தன்மையான வார்த்தைகளாக தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஆர்கனைசர் பத்திரிகையில் வந்த தலையங்கத்தை சீரியஸாக எடுக்கணும். இன்றைக்கி ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை சீரியஸாக எடுக்கணும். மோடி அண்ட் கம்பெனி வந்து இந்த விஷயத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுக்கலைன்னா மீண்டும் ஒரு இரத்தக்கலரியை நாடு சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் என்பது தான் இன்றைய காலகட்டத்தின் யதார்த்தம். இதை முழுக்க பொலிட்டிக்கல் வெப்பனாங்க உடனடியாக எடுப்பாங்களா? இல்லை அடுத்த எடுக்க மாட்டான் உடனடியாக எடுக்க மாட்டான். அது நல்ல பாயிண்ட் இது. ஏன்னா இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் திறந்ததோட டிவிடன்ஸ் இருக்கு இல்லையா,
அதை அந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்கான களம் இப்போ தயாராக இருக்குது. இது ஒரு கட்டத்தில் வத்தி போகும், அப்போ அதை எடுப்பான். பிளவுவாத விஷயங்களை சொல்லி 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 தான் அவர்கள் இதுவரை வாழ்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். ரத்தம் குடித்து குடித்து குடித்துத்தான் அவர்கள் நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். வளர்ச்சியை சொல்லி, நல்ல விஷயங்களை சொல்லி, எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு விஷயத்த சொல்லி இவங்க என்றைக்குமே ஆட்சியை பிடிச்சதில்லை. ஒரு மதசார்பற்ற நாட்டின் பிரதம மந்திரி, உண்மையிலேயே மதசார்பற்ற நாட்டின் பிரதம மந்திரி தான் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு 1% அவருக்கு இருந்திருந்தால் கூட, ராமர் கோயிலை திறக்கக்கூடிய அதே நேரத்தில் அதே உச்சநீதிமன்றம் பாபர் மசூதி இருந்த இடத்தை இந்துக்களுக்கு கொடுத்து விட்டு ராமர் கோயில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த தீர்ப்பை எழுதிய அதே மை தான் அங்கேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி ஒரு மசூதியை கட்டணும்னு சொல்லிச்சு. நீ அந்த மசூதியையும் கட்டி ரெண்டையும் ஒன்றா திறந்துருந்தீங்கன்னா நீ ஒரு மதசார்பற்ற நாட்டின் பிரதம மந்திரி. அதை பற்றி நீங்கள் வாயே திறக்கலை, சிவிலைசேஷன் வேல்யூன்னு கதை விடுறீங்கன்னா உங்களை விட கடைந்தெடுத்த கயவர்கள் வேறு எவரும் இல்லை. ஒரு மதசார்பற்ற நாட்டில் இது நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சாசனம் அன்றைக்கு செத்து போன நாள். நம்முடைய இவர் ஆனந்த் சீனிவாசன், காங்கிரஸ் லீடரு, அனலிஸ்ட், அவர் அழகாக அன்றைக்கி ஒரு டிவி பேட்டியில் சொன்னார், இந்திய அரசியலமைப்பு சாசனம் கான்ஸ்டியூஷன் செத்து போன நாள் இது. மதசார்பற்ற நாட்டின் ஒரு பிரதம மந்திரி வெளிப்படையாக ஒரு மதத்தோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எல்லா அவயவங்களும், எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும், எல்லா அமைப்புகளும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறதுலேருந்து, விளம்பரம் வெளியிடுறதுலேருந்து, பத்திரிகைகளில் எழுதுறதுலேருந்து, எவ்வளோ தூரம் இந்துத்துவா பெரும்பான்மை மதவெறியை ஊதி 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 பெருசாக்க முடியுமோ அவற்றை ஊதி 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 பெரிதாக்கிறார்கள். நல்லெண்ணம் கொண்ட, சம மனநிலை கொண்ட, சமநிலை மனம் கொண்ட, புத்தி கூர்மை உள்ள, புத்தி ஆரோக்கியமாக உள்ள இந்துக்கள் எல்லோரும் இதை வெறுக்கிறார்கள். எப்படி இவர்கள் இந்த அளவுக்கு இந்தியாவை மதவெறி நாடாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று. எங்குள்ள இஸ்லாமியர்கள் மிகுந்த அறிவு தெளிவுடனும் பண்பட்ட மனதுடனும் இருப்பதால் அவர்கள் பொங்கி எழாமல் இருக்கிறார்கள். ஐ சல்யூட் தி முஸ்லிம்ஸ். ஏன்னா இந்த அளவுக்கு ப்ரொவோகேஷன்ஸ்க்கு மத்தியில் அவர்கள் சமநிலை காப்பது என்பது உண்மையிலேயே இயற்கைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அரசியலமைப்பு சாசனத்தின்படி மதசார்பின்மையை கொண்ட ஒரு அரசியலமைப்பு சாசனத்தின்படி ஆட்சிக்கு வந்த ஒரு கும்பல் அப்பட்டமாக ஒரு பெரும்பான்மை மதவெறியை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறது. நல்லவேளையாக நாட்டில் எந்த கலவரங்களும் நடக்கவில்லை. இயற்கைக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இதில் ராமச்சந்திர குஹா அவர்களை கோட் பண்ணுவீங்க. 80களில் பிஜேபியும் கூட நாங்கள் தான் ஒரிஜினல் செக்யூலர் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் தான் ரியல் ஹிந்து பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. அப்படின்னா இந்த ஷிஃப்ட் நடந்திருக்கிறதுன்னு, தங்களை ஹிந்து பார்ட்டி அல்லது ஹிந்துஸ்கான பார்ட்டி என்று சொல்லக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த ஞான்வாபியையோ இல்லை அடுத்து வர மதுராவையோ என்ன பண்ணிட முடியும், அவங்களால என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? அப்போ திரும்ப திரும்ப பிஜேபி இஸ் கோயிங் டு செட் த அஜெண்டா ஃபார் த நெக்ஸ்ட் டெக்கேடுங்கிற லெவலுக்கு போகுது இல்லை? இல்லை, இப்போ இந்த ராமர் கோயிலில் ஏற்றுக்கிட்டவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஞான்வாபி மாஸ்கையும் ஈத்கா, ஷாஹி ஈத்கா மாஸ்க் மதுராவையும் அதில் பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஸ்டாண்டை ஏற்றுப்பாங்க நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் பிஜேபி அதில் ஒரு அக்ரஸிவ் ஸ்டாண்ட் எடுக்காது. ராமர் கோயிலில் இருக்க அந்த உணர்வுபூர்வமான ஒரு மனநிலை காஷிலையும் மதுராலையும் கண்டிப்பாக இது வரைக்கும் இந்துக்கள் மனதில் இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதை பிஜேபி எப்படி கையாள போகுதுன்றதை பொறுத்த விஷயம். அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு உக்காந்துட்டானா மேபி இதை அவங்க புஷ்பேக் பண்ணிடலாம் பின்னால். இனிமேல் இது வேலைக்காகாது, தேசிய அளவில் சர்வதேச அளவில் நமக்கு கெட்ட பேர் ஆகும்னா அவங்களே இதை பின்னுக்கு தள்ளலாம். இல்லை அடுத்த எலெக்ஷனில் சரியாக ஓட்டு கிடைக்கல, ஒரு மாதிரி இழுபறியாக நிற்குது, பட் ஸ்டில் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி, ஆனால் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னும் போது இருக்கவே இருக்குது மதத்தையும் ஜாதியையும் சொல்கிறது மதம் இந்த விஷயத்தில். அப்போ கடப்பாறை எடுத்துன்னு சுற்ற வேண்டியதான். இந்த சூழல் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மீண்டும் மதத்தை மையக்கருவாக வச்சு இந்திய அரசியல் இயக்க போதுன்னா அதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் பார்க்குறேன். இப்போதைக்கு குறைவு. அதாவது இந்த அயோத்தியின் எச்ச சொச்சங்கள் இன்னமும் அப்படியே இருக்கின்றன. இதை மட்டுமே வச்சு அவங்க கொண்டு போவாங்க. மதம் இன்னமும் அவங்களுக்கு முக்கியமானது. நான் சொல்கிறது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். மதத்தை இனிமேல் அவங்க கையில் எடுக்க மாட்டாங்கன்னு நான் அப்படி சொல்லலை. மதுராவையும் காசியையும் பிரதான பொருளாக கையில் எடுக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் ஹிந்துத்துவாவை கையில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கான பதில், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு குறைஞ்சது ஹிந்துத்துவாவை தான் மையப்பொருளாக வச்சு பிஜேபி அரசியலை நகர்த்த போகுது. அது உண்மை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் நாட் காசி அண்ட் மதுரா. அது இருக்கும் கையில், தேவைப்பட்டால் அது முன்னிலைப்படுத்துவாங்க, இல்லைனா பின்னால் தள்ளிப்பாங்க. தட் டிபெண்ட்ஸ் ஆன் தன் பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சிஸ்வாங்க. உங்களுக்கு
ராமச்சந்திர குஹா சொன்னது தான் அந்த கருத்து வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நான் சமீபத்தில் என்னுடைய பேட்டிகளில் சொன்னது வந்து அவர் வயரில் எழுதின கட்டுறது. 80களில் வந்து யார் செக்யுலர்ன்றதில் போட்டி இருந்தது, இன்றைக்கி யார் மோர் ஹிந்துன்றதில் போட்டி இருக்குது. ஸோ இந்திய அரசியலை வந்து பிஜேபி வந்து இந்த இந்துத்துவாவை சுற்றி சுழலை வச்சுருக்குன்றது உண்மை. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மினிமம் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் வந்து இது தொடரும். அப்படி தான் நான் பார்க்குறேன், அன்லெஸ் சம்திங் மிரக்கல் ஹேப்பன்ஸ். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது மத்திய உள்துறை செயலராக இருந்த IAS அதிகாரி G.K. பிள்ளை அவருடைய ஒரு ஃபேமஸான பேட்டி வயரில் இருக்குது, என்னமோ யூடியூப்பில் பார்த்தா கரண் தாப்பார் கொடுத்த பேட்டி, G.K. பிள்ளையோட பேட்டி. அவர் சொல்லுகிறார், எமர்ஜென்சியோட மோடி இயர்ஸை ஒப்பிட்டு பேசுகிறாங்க, தவறான புரிதல். எமர்ஜென்சியில் வந்து நிறைய கொடுமைகள் நடந்தது, சிவில் லிபர்ட்டிஸ்லாம் கர்டைல் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் 75 ஜூன் டு 77 மார்ச் எலெக்ஷன் வரைக்கும் எமர்ஜென்சி. இது எமர்ஜென்சி 77 கவர்மெண்ட் மாறி மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்தோன்னா அடுத்த 3-4 மந்த்ஸில் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. எவ்ரி திங் வாஸ் நார்மல். அந்த மாதிரி இப்போ ஈவன் இன் கேஸ் 24 வந்து தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வந்தாலும் சிச்சுவேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் நார்மலுக்கு வராது. ஏன்னா தெர் இஸ் அன் அண்டர் கரண்ட். அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு IAS அதிகாரி, ஹோம் செக்ரட்டரி இருந்தவர். அவர் சொல்கிறார், கேரளாவில் வந்து இந்த பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், கேரளாவில் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு மீட்டிங் அட்ரஸ் பண்ணுறேன், அதிகாரிகளோட கூட்டம் அல்லது சிவில் சொசைட்டியோட மீட்டிங்னா ஒரு 30-40 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு ஹால் மீட்டிங், ஆண்கள் ஆண்கள்லாம் வந்து டிஷர்ட்ஸ் ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லை வந்து நல்ல ஷர்ட்ஸ் பேண்ட் போட்டிருப்பாங்க. பெண்கள்லாம் வந்து சாரீஸில் இருப்பாங்க, சுடிதாரில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இன்வேரியபிளி பெரும்பாலானவங்க தங்களுடைய மத அடையாளங்களை தங்களுடைய ஆடைகளில் வெளிப்படுத்துகிறார்கள். பெண்கள்லாம் வந்து அந்த ஹிஜாப் போட்டிருக்காங்க, ஆண்கள்லாம் அவர்களுக்கே உரிய அந்த திலக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க, கையில் அந்த போட்டிருக்காங்க. முஸ்லீம் மென் வந்து அவங்க அந்த குல்லாஸ் அந்த போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டின்றது வந்து தெளிவாக வந்துடுச்சு. அவர் என்ன சொல்லுகிறார், மறுபடியும் சொல்கிறேன் நான், அவர் சொல்கிறார், எமர்ஜென்சி முடிஞ்சு கவர்மெண்ட் மாறி அடுத்த 3 மாதத்தில் எல்லாம் நார்மல்சி வந்தது. இப்போ அந்த மாதிரி வராது. நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ் ஆகும். ஈவன் இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட், நரேந்திர மோடி தோற்கடிக்கப்பட்டு பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் கூட இந்த நார்மல்சி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வந்து இஃப் அட் ஆல் ரிட்டர்ன்ஸ் அது வந்து ஒரு 15-20 இயர்ஸ் ஆகும். பிகாஸ் இட் ஹாஸ் என்ரிச்டு ஸோ மச். இது கீழே அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது அப்படின்னு அவர் G.K. பிள்ளையோட ஃபேமஸான வேர்ட்ஸ். நான் இதை தான் ஏற்கனவே உங்கள் பேட்டியில் கூட நான் சொல்லியிருக்கேன், வேறு சிலர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். அது புரிஞ்சுதுன்னா நான் இப்போ சொல்கிறதும் G.K. பிள்ளையோட அந்த அசஸ்மெண்ட்டும் ஒதுக்கி தள்ள முடியாதவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார், ஒரு காலத்துக்கு தேவையான உரையாடல் அப்படின்னு நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா மிக சமீபத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நம்ம படிக்க வேண்டி வந்துடுமோ, இந்தியா வாஸ் அ செக்யூலர் கண்ட்ரி அப்படிங்கிற அச்சம் சிவில் சமூகத்திடம் ஒரு செக்ஷன் கிட்ட இன்னமும் இருக்கிறது. பட் அப்படி ஒரு விஷயம் வந்துவிடக்கூடாது அப்படின்னுட்டுன்னா அதுக்கான பங்களிப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. அது தட் ஹேஸ் டு பி ஒரு கலெக்டிவ் கூட்டு முயற்சியாகத்தான் நகர்த்த வேண்டும். உள்ளவர்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை நோக்கி மீண்டும் ஒரு மீள் அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஒரு மறுசுழற்சிக்குள்ளே போகிறதா இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.